தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையே கொள்ளையடிப்பதுதான் என சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார். அதில் மணல் கொள்ளை குறித்து பேசும்போது அதன் ஆதாரங்கள் பொதுவெளியில் உள்ளன என்று அவர் தெரிவித்திருந்தார். திமுக மீது உள்ள கொள்ளை குற்றச்சாட்டு அது மட்டும்தானா? நிரூபணம் ஆனவை எத்தனை? நிலுவையில் உள்ளவை எத்தனை? எதிர்க்கட்சிகளின் புகார்கள் எத்தனை? வெறும் புரளிகள் எத்தனை? சர்க்காரியா கமிஷன் முதல் சமகால சம்பவங்கள் வரை அத்தனையையும் அலசி ஆராய்வோம். திராவிடர் கழகமாக இருந்த இயக்கம் 1949 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் அந்த கட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு முதலில் வெளிப்பட்டது 1972 ஆண்டில்தான். அதுவும் வேறு யாராலும் அல்ல, திமுகவின் பொருளாளராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களாலேயே முன்வைக்கப்பட்டது. கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக திமுகவை விட்டு வெளியேறி புதிய கட்சியை தொடங்கிய எம்ஜிஆர் அன்றைய முதல்வராக இருந்த கருணாநிதி தலைமையிலான அரசு பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுகிறது என கூறி அதற்கான ஊழல் பட்டியலை அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த வி கிரிக்கு சமர்ப்பித்தார். அதுபோல் அதன் மீது விசாரணை நடத்த வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்பவரும் குடியரசுத் தலைவருக்கு கோரிக்கை வைத்தார். அவர்களின் கோரிக்கை ஏற்கப்பட்டு 1976 ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சித் சிங் சர்க்காரியா தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்து விசாரணை மேற்கொள்ள அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி உத்தரவிட்டார். சர்க்காரியா ஆணையத்தின் விசாரணையில் விமான போக்குவரத்து மற்றும் பாடநூல் நிறுவனங்களுக்கு சலுகை வழங்க சுமார் 9 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதன் இன்றைய மதிப்பு சுமார் 3.5 கோடி ரூபாயாகும். இந்த வரலாற்று புகாரின் பின்னணியில்தான் சயின்டிஃபிக் கரப்ஷன் எனப்படும் விஞ்ஞானபூர்வ ஊழல் எனும் சொற்றொடர் பிரபலமானது. அடுத்த குற்றச்சாட்டு 2G ஊழல். நடிகர் விஜயின் கத்தி திரைப்படத்தில் வெறும் காற்றை விற்று கோடிகளில் ஊழல் செய்த ஊர் என குறிப்பிட்டது இதைத்தான். CAG அளித்த அறிக்கையின்படி 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டால் நாட்டிற்கு கிட்டத்தட்ட 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக அதில் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் அப்போதைய மத்திய அமைச்சர் ராசா மற்றும் கனிமொழி உள்ளிட்டோர் குற்றம் சாட்டப்பட்டனர். நீண்ட விசாரணைக்கு பிறகு 2017 டிசம்பர் 21 CBI சிறப்பு நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க அரசு தரப்பு தவறிவிட்டது என கூறி அனைவரையும் விடுவித்தது. ஆனாலும் அமலாக்கத்துறை மற்றும் CBI இந்த தீர்ப்பை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளன. விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்று CBI வலியுறுத்தி வருவதால் ஒரு நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் இது திமுக மீது இன்றும் நிலுவையில் உள்ள மிகப்பெரிய நிதி சார்ந்த குற்றச்சாட்டாக தொடர்கிறது. திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருகின்றன. தற்போதைய காலகட்டத்தில் அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்குகள், இயற்கை வளம் சுரண்டல் மற்றும் வேலைக்கு லஞ்சம் பெற்றது போன்ற குற்றச்சாட்டுகள் ஆயிரக்கணக்கான கோடிகளில் உள்ளன. முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீது வருமானத்திற்கு அதிகமாக 1,72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை குவித்ததாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்ற வழக்கில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார்.
அதேபோல அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது 2 கோடியே 1 லட்சம் ரூபாய் சொத்து குவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கும் இதனுடன் அடங்கும். அடுத்ததாக வளங்கள் சுரண்டல் மற்றும் லஞ்ச குற்றச்சாட்டுகளை பார்ப்போம். அமலாக்கத்துறை விசாரணையின்படி சட்டவிரோத மணல் கொள்ளையால் மாநில கருவூலத்திற்கு ஏற்பட்ட இழப்பு 2023 நவம்பர் நிலவரப்படி சுமார் 4730 கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்துதான் தவேக தலைவர் விஜய் காஞ்சிபுரத்தில் பேசியிருந்தார். அமைச்சர் KN நேருவின் நகராட்சி துறையில் 2538 பணியிடங்களை நிரப்ப 25 முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. எதிர்க்கட்சிகள் ED அறிக்கையை மேற்கோள் காட்டி இந்த மோசடியின் மொத்த மதிப்பு சுமார் 888 கோடி ரூபாய் என்று கூறின. அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் அவரது மகன்கள் செயின்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் 400 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக 5 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை சட்டவிரோதமாக அபகரித்ததாக புகார் எழுப்பப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் MK அழகிரியின் மனைவி 2011ஆம் ஆண்டில் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் நிலத்தை 85 லட்சத்திற்கு வாங்கியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட DMK ஃபைல்ஸில் 12 நபர்களுக்கு சொந்தமானதாக சொல்லப்படும் சுமார் 1.34 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 2011ஆம் ஆண்டில் சென்னை மெட்ரோ திட்டத்தின் முதல் கட்ட ஒப்பந்தத்தை கொடுக்க ஒரு நிறுவனத்திடமிருந்து 200 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக DMK ஃபைல்ஸில் அண்ணாமலை குற்றச்சாட்டு வைத்துள்ளார். அதிகாரப்பூர்வ குற்றச்சாட்டுகள், நிரூபிக்கப்பட்ட வழக்குகள், புலன் விசாரணைகள் மற்றும் அரசியல் ஆய்வுகளை ஒன்றிணைத்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் சுமார் 3,16,000 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை திமுக அரசியல் நகைச்சுவை என நிராகரித்துள்ளது.